ஹாய் ஜெனுக்கு எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். நம்ம ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் வந்துட்டு 24/7. எப்படி இருக்குன்னு தெரில, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங் சீன்லேயே ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஜங்குக் தான் பெட்டில் படுத்திருக்கான். அவனுக்கு அப்படியே ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் தான் தயங்க உட்காந்துருக்கான். அவன் கையில் ஒரு ஆரஞ்சு தான் இருக்குது. அது அப்படியே ஜூஸ் போட்டுட்ருக்கான். அங்கே உள்ள நர்ஸ்லாம் தயங்க பார்த்து தான் பேசிகிட்டு இருக்காளுங்க. ஏய், அங்கே பார்த்தீங்களாடி அவரை? நேற்றுலேருந்து நானும் பார்க்குறேன். அவர் ஹஸ்பண்டுக்கு ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணுறாரு. நகரவே மாட்டாரு. ஏன் நாங்கள் வந்து சிப்ஸ் ஏற்றணும் தள்ளி போங்கன்னு சொன்னால் கூட நகர மாட்டுறாரு. பக்கத்துலேயே நிற்கிறாருடி. அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. ஹஸ்பண்ட்னா இந்த மாதிரி கிடைக்கணும். யாருக்கு கிடைக்கும்? நம்மளுக்கு தான் இருக்காங்களே. அதுங்கெல்லாம் விடு. எவ்வளோ ஹேண்ட்ஸமாகவும் இருக்கான்ல. ஆமாண்டி. இப்போ ஜங்குக் தான் பொறுமையாக கண்ணை முழிக்கிறான். பக்கத்தில் பார்த்தா தயாங் தான். ஜங்குக், ஓகே தானே உனக்கு? என்கிட்ட பேசாத தயாங். ஏய், என்ன ஆச்சு? ஓகே தானே? உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலடா. அதெல்லாம் இருக்கட்டும். இஞ்சி அப்படியே பொறுமையாக உட்காரு. இந்த ஜூஸை குடி. எனக்கு ஒன்றும் வேணாம். ஜங்குக், சொல்கிறத கேட்கணும். ஜூஸை குடி, எந்திரி. டாக்டர் உனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லைங்கிறாரு. சுத்தமாக ரத்தமும் இல்லைங்கிறாரு. 2 மாதத்துக்கு முன்னாடி வரையும் நான் நல்லா ஸ்ட்ரென்த்தாக தான் இருந்தேன். நல்லா தான் இருந்தேன். எப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி வந்தனோ அப்போயே என் ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிடுச்சு. ஏய், எதுக்கு இப்போ கத்துற? இப்படி நான் என்ன பண்ணிட்டேன் உன்னை? என்னடா பண்ணல நீ? என்ன பண்ணலை? வெளியில் சொன்னால் எனக்கு தான் அசிங்கம். என்ன அசிங்கம்? என்ன அசிங்கங்கிற? புருஷன் முன்னாடி பண்ணுறது தானே? பண்ணுறது தான். அதுக்குன்னு 24 ஹவர்ஸுமா? அது மாமனுக்கு ஸ்டெமினா கொஞ்சம் அதிகம். அதனால தான் கொஞ்சம் ஓவரா. நீ பேசாத தயம். உனக்கு பார்த்தாலே எனக்கு இப்படி பற்றிக்கிட்டு வருது. ஹலோ ஜங்குக். வாங்க டாக்டர். டாக்டர், எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்? என்ன அதுக்குள்ளே கேட்குறான்? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தயம். நீங்கள் இன்றைக்கே கூட்டிகிட்டு போகலாம். இல்லை டாக்டர், நான் இன்னும் 2 days ரெஸ்ட் எடுக்கிறேன். எனக்கு இன்னும் 2 days ட்ரிப் சேர்த்துங்க. நான் ரொம்ப வீக்காக இருக்கேன். இல்லை ஜங்குக், நீங்கள் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்றைக்கு கிளம்பலாம்? இவன் வேறு. என்ன பேபி, போகலாமா? பொறுக்கி பொறுக்கி ஒன்றா என்ன? வா போகலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி காரில் தான் காமிக்கிறாங்க. தயாங் தான் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஜங்குக்கு அப்படியே பக்கத்தில் ஊருன்னு உட்காந்துட்டு வரான். தயாங், தயாங். சொல்லு பேபி. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும். எது? எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும். எதுக்கு? நான் போகணும். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும். நான் ஒரு 1 week அங்கே போயிட்டு வரேன். அதெல்லாம் போகணும். என்ன நீ விடவே மாட்றா? எதுக்கு விடணும்? தயம் ப்ளீஸ்டா. அதெல்லாம் விட முடியாது. உனக்கே தெரியும்ல நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு. அப்புறம் என்ன நீ? தயம், இப்போ தான் ஹாஸ்பிட்டல்னு வந்திருக்கேன். அதுக்கு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடு. நைட்டு வரைக்கும் ரெஸ்ட் எடு. ஆஃப்டர்நூன் தானே ஆகுது. நைட்டு வரைக்கும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. அப்புறம் டே இழுக்காத நீ. என்ன? உனக்கு தெரியும் தானே? தயம், என்னடா நீ இப்படி இருக்க? எப்படி இருக்க? ஒரு 2 days ஆகுது நான் எங்கள் அம்மா வீட்டில் போய்ட்டு இருந்துட்டு வரேனே. ப்ளீஸ். நோவே. ஒன்று ஒரு நிமிஷம் கூட என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது. புரியுதா? நீ லவ் பண்ணும்போது எப்படா இருந்தா? லாங் டிஸ்டன்ஸில் அதுவும் ஃபோன் கால் மட்டும் தானே பேசுவோம். இப்போ என்னடா இப்படி பண்ணுற? அது லவ் பண்ணும்போது. இப்போ நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. உன்னை விட்டு பெரியறதா இல்லை ஒரு செகண்ட் கூட. புரியுதா? தயம், தயம் தான். என்ன ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக பேசுகிறியே? ஓகே வைட்டியா? 2 days ட்ரிப்ஸ் ஏறத்துல நல்லா ரொம்ப இருக்க போலையா? நீ பாருடா, இப்படிலாம் பார்க்காத. கொஞ்சமாவது என் மேலே இறக்கப்படு. எனக்கு என்னால் சொல்ல முடியல. உள்ளுக்குள்ள அவ்வளோ பயனாக இருக்குது தயா. புரிஞ்சுக்கோ. என் சொல்லும் இல்லை. சரி புரிஞ்சுக்கிறேன். புருஷனையும் நீ புரிஞ்சுக்கணும். புருஷன் இல்லாமல் இருக்க மாட்டேன்னு தெரியும்ல. அப்புறம் என்னத்துக்கு அம்மா வீட்டுக்கு போகிறான், ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போகிறான்ட்டு?
எதுக்கு இதெல்லாம்? சரி நான் போகல. அப்போ 2 days ரெஸ்ட்டு தரியா? 2 daysலாம் முடியாது. ஆஃப்டர்நூன் இந்த ஆஃப் டே வேணால் ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஓகேவா? நைட்டு எனக்கு வேணும். எனக்கு என்னடா? அதெல்லாம் முடியாது. எனக்கு வேணும்னா வேணும். ஒன்றெல்லாம் திருத்தவே முடியாது. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். 2 days ட்ரிப் தானே ஆயிடுச்சு. ஏதோ சாப்பிடல நீ? சாப்பிட போகலாமா? போகலாம், பசிக்குது. சோறுன்ட்டானே வருது பாரு. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. என்ன சாப்பிட்ற? பிரியாணி. சரிப்பா போகலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி ஹோட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஜங்குக் தான் நல்லா சாப்பிட்டுட்ருக்கான். ஆப்போசிட்டில் தயாங்க உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். ஏய் பொறுமையாக சாப்பிடு, என்ன அவசரம்? எங்கேயும் சாப்பாடு போயிடாது. உனக்கு தானே எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். பொறுமையாக சாப்பிடு. அப்புறம் நீ சாப்பிட்லையா? இல்லை, நீ சாப்பிடு ஃபஸ்ட்டு. 2 days சாப்பிடல தெரியுமா? ரொம்ப பசிக்குது. தெரியுது, சாப்பிடு. இப்போ அப்படியே சாப்பிட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வராங்க. ஜங்குக்கு தான் ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்படியே நேராக ரூமுக்கு தான் போகிறான். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, விட்றா. சரி விட்றா. ஒரு கிஸ் மட்டும் கூட. என்ன என்ன கிஸ் மட்டும் தானே கேட்டேன், வேறு ஏதாவது கேட்டேனா? ஆஃப் டே நல்லா தூங்கி ரெஸ்ட்டு, ஓகேவா? ஆமாடா, எனக்கு ஆஃப் டேங்கிறது பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் சேர்த்து நைட்டு நீ பண்ணுவால, தெரியுதுல்ல? அப்புறம் என்ன இப்போ கூட தயம்? என்ன பேபி, நைட்டு மட்டும் வேணாமே, நாளைக்கு நைட்டு பார்த்துக்கலாம். ஜாலோல்ல தொங்கோல்ல, நைட்டு வேணாம். நீ சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. இப்போ நீ மட்டும் கொடுக்க போறியா இல்லை இப்படியே? சரி தரேன். கூட தயம். போதும் போ. நீ கொடுக்கவே இல்லை, நான் தான் கொடுத்தேன். போதுமா? இப்போதைக்கு இது போதும். நைட்டு பார்த்துக்கிறேன், போய் பாட. ஐயோ, நைட்டு என்னென்ன பண்ண காத்துட்ருக்கானோ? இதை நினச்சா எப்படி தூக்கம் வரும்? ஐயோ, படுக்க தூங்கிட்டு போயிட்டான். இப்போ நான் என்ன பண்ணுறது? சுகாவுக்கு கால் பண்ணலாமா? பண்ணலாம். ஹலோ சுகா. சொல்லு ஜங்கு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இருக்க. என்னடா ஆச்சு? ஏன் அப்படி பேசுகிற? அதை ஏன்டா கேட்குற? எனக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணணுன்னு இருக்கு. டேய், என்ன லூஸ் மாதிரி பேசுகிற? இது உன்னோட லவ் மேரேஜ்டா. 5 years லவ். எப்போடா சேருவோன்ட்டு இப்போ தான் கல்யாணம் ஆகி 2 month ஆகுது. அதுக்குள்ளே என்னமோ லைஃப்பை வெறுத்து போன மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். என்ன ஆச்சு உனக்கு? அதை நான் எப்படி சொல்லுவேன்? டேய், நான் உன் ஃப்ரெண்டு தானே, சொல்லு, என்ன விஷயம்? சுகா, எனக்கு ஏதோ மாதிரி வெறுப்பாகவே இருக்குது. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த லைஃப்பு எனக்கு இப்படி போயிடுமோன்னு பயமாக இருக்குது. டேய், என்ன பேசிகிட்டு இருக்க நீ? தயாங்க உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறான். அவன் நல்லா தான் பார்த்துக்கிறான். என்ன பார்த்துக்கிறான்னு இருக்கிற? ஏதாவது பிரச்சனையா அவங்களுக்குள்ள? என்ன ஆச்சு? இல்லை, பிரச்சனைலாம் இல்லை. பிரச்சனை ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. ஜங்குக், என்னன்னு தெளிவாக சொன்னால் தானே புரியும். நீ பாட்டுக்கு எதோ உளறிட்டுருக்க. என்ன ஆச்சு? அது சுகா, நீ நேரில் வரியா? சரி ஓகே, ஈவினிங் போல் வரேன், சரியா? இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் தான் காமிக்கிறாங்க. சுகாவும் ஜங்குக்கும் அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஏய், என்ன கூப்பிட்டுட்டு அமைதியாக உட்காந்துருக்க? தயாளுங்க ஒர்க் விஷயமா வெளியில் போயிருக்கான். அவன் அப்பயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டானே, இப்போ எதுக்கு வெளில போனான்? ஏன் சுகா, உனக்கு என்ன 1/2 hour கூட தனியாக விட மாட்டியா நீ? ஏய், என்னாச்சு? நீ அப்படி பேசிகிட்டு இருக்க? சரி சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? அது எனக்கு என்னன்னு தெரில சுகா. எனக்கு இந்த 2 month எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. அது ஜங்குக், என்ன ஆச்சு? அது தயங்க ஏதாவது சண்டை போடுறானா என்ன? உன்னை நல்லா பார்த்துக்கலையா? சொல்லுடா, சொன்னால் தானே தெரியும். இல்லை ஒர்க்குன்னு உன்னை கண்டுக்கிறது இல்லையா?
அப்படி இருந்தால் கூட எனக்கு ஓகே தானே. என்ன? ஆமாம் சுகா, ஒர்க்குன்னு இருந்தால் கூட எனக்கு ஒன்றும் தெரியாது போல். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு அவன் என்னை படுத்திட்டு இருக்கா சுகா. என்னால் முடியல. ஏய், என்ன சொல்கிற? எனக்கு புரியல. நீ என்ன சொல்கிற? உனக்கு இன்னமும் புரியல? புரியலடா, புரிகிற மாதிரி சொல்லு. படுத்துறானா? என்ன நடக்குது? சண்டை போட்டுக்கிறீங்களா இல்லை அடிச்சுக்கிறீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? சுகா, என்ன? எனக்கு மூஞ்சி பார்த்தா சிரிப்பு வேறு வருது. சொல்லு. அது அவன் என்னை விடவே மாட்றான்டா. விட மாட்றானா? என்ன பண்ணுறான்? என்ன பண்ணுறானா? என்னை ஒரு நிமிஷம் கூட தனியாக விட மாட்றான். சரி, நல்லது தானே. உன் ஹஸ்பண்டு உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றான். அது சும்மாவாது இருக்கலாம். ஆனால் அவன் என்னென்ன பண்ணுறான் தெரியுமா? என்ன பண்ணுறான்? சாப்பாடு ஊட்டி விடுறான், தண்ணியும் கொடுக்குறான். அப்புறம் என்னை ரூமுக்கு நடக்க கூட விட மாட்றான். இங்கே ஹாலில் கூட நடக்க விட மாட்றான். தூக்கிட்டே இருக்கான். சரி. ஷோ, இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டாடா? இது மட்டும் இல்லை, வேற என்ன? பாத்ரூம் கூட தனியாக விட மாட்றான், கூடவே வரான். இதெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிறது தானே ஜங்குக். இதில் என்ன பிரச்சனை? இது மட்டும் இல்லை, வேற? அது நான் இல்லாமல் தூங்கவே மாட்றான். இது என்னடா இது? உன் ஹஸ்பண்டா? நீ இல்லாமல் எப்படி தூங்குவான்? ஐயோ சுகா, அது என் மேலே தான் படுத்துங்கிறான். ஜங்குக், இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் நீ சொல்லிட்டு இருக்க பார்த்தியா? வேறு யார்கிட்டயாவது போய் சொல்லிடாத, சிரிப்பாங்க. இப்போ நீ அதை தான் பண்ணிகிட்ருக்க. தெரியுதுல்ல, அப்புறம் என்னடா? எனக்கு இதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. என்ன வெறுப்பாக இருக்கா? ஜங்குக், உனக்கு புரியல. நீ என்ன பேசிகிட்டு இருக்க? அவனை நீ உண்மையாக லவ் பண்ணுறதானே? ஆமாம், நான் உண்மையாக லவ் பண்ணுறேன் தான். ஆனால் அவன் ரொம்ப ஒரு மாதிரி என் மேலே பைத்தியம்னு வச்சுக்கேன். 5 years லவ்டா, அது லாங் டிஸ்டன்ஸ். உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் நீ எவ்வளோ மிஸ் பண்ண அவன் என் கூடவே இருக்கணும், என் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தல. என்கிட்டே சொல்லியிருக்க. இப்போ ஏன் இப்படி பேசுகிற? எனக்கு தெரியல. இதான், ஒரு பொருள் நம்மளை விட்டு தூரமாக இருக்கும்போது தான் அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அது பெரிய பொக்கிஷமாக நம்மளுக்கு அவ்வளோ பெருசாக அது எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டே இருப்போம். அது பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அதை கண்டுக்க மாட்டோம். அது ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி லூஸில் விட்டுருவோம். இப்போ அந்த மாதிரி தான் நீ தயாங்க பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இது நல்லது கிடையாது. இல்லை, நான் அப்படி பண்ணலை. இது வரைக்கும் பண்ணல, இதுக்கப்புறம் பண்ணிடாத. ஏன்னா அவன் அவ்வளோ லவ் பண்ணுறான். அதனால தான் அவன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் எவ்வளோ தான் உன்னை டார்ச்சர் பண்ணாலும் ஆனால் அவன் தானே கேர் பண்ணிக்கிறான், அவன் தானே உன்னை பார்த்துக்கிறான். அதெல்லாம் நீ யோசிச்சியா? ஆமாம், அவன் தான் என்னை பார்த்துக்கிறான், எல்லாமே அவன் தான் பண்ணுறான். அதெல்லாம் ஏன் உன் கண்ணுக்கு தெரியல? அது வெளியில் நீ போய் பார்த்தனா எவ்வளோ கேஸ் தெரியுமா? கோர்ட் வாசலில் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வேறு பொண்ணோட அஃபேரில் இருக்கார், என் ஹஸ்பண்ட் என்னை கண்டுக்கல, அப்படி இப்படின்னு அவ்வளோ கேஸ் போயிட்டுருக்கு. நீ என்னென்னா என் ஹஸ்பண்ட் என்னை விட்டு நவரவே மாட்டுறான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்க. நான் கூட என் ஃப்ரெண்டை பற்றி சொல்லியிருக்கேன்னா? ஆமாம், அவர் கூட ஒரு பேபி இருக்கே. போன வருஷம் தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்க. ஐயோ, என்னாச்சு? என்னாச்சுன்னா அவன் பாக்ஸிங் கோச்சு, ஒய்ஃபையும் பிள்ளையும் பார்த்துக்கல, ஒர்க்குன்னு இருந்துட்டான். அவன் ஒய்ஃபுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க. அப்புறம் டிவோர்ஸ் ஆகிடுச்சா? இல்லை, அதெல்லாம் இல்லை. இவன் எப்படி விடுவான்? இவன் ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணுறான், அவங்களும் லவ் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஹஸ்பண்ட் மேலே ஒரு கோவம், நம்மளை கண்டுக்கல, ஃபேமிலியை பார்த்துக்கல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு? 6 months ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ சேர்ந்துட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நீ என்ன யோசிக்கிற? அது இப்போ பாரு ஜங்கு, வெளியில் லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு எல்லாருக்கும். ஸ்டார்டிங் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ வேறு அஃபேர் வந்துட்டு அவங்க தனித்தனியாக புரிஞ்சிடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்ன?
ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது கிடையாது, யாரையும் கேர் பண்ணிக்கிறது கிடையாது, லவ் கிடையாது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது, ஃபிசிக்கலாக இருக்கிறதும் இல்லை. ஒர்க்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வேறு ஒரு அஃபேர், இங்கே இவங்க ஒரு பக்கம் வேறு ஒரு அஃபேர், அப்படி தான் போயிட்டுருக்கு இங்கே உள்ள லைஃப் எல்லாமே. அப்படி இருக்கிற லைஃப்பில் நீ என்னன்னா என் தயாங்க வந்துட்டு என் கூடவே இருக்கான், என்னை கேர் பண்ணிக்கிறான், என்னை லவ் பண்ணுறான், என்னை இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறது எங்களுக்கு. நீங்கள் உனக்கு புரியுதா இல்லையா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரேன். இப்படிலாம் இருக்கிற தயம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டா, உன் மேலே லவ் காட்டாமல், உன்னை கேர் பண்ணிக்காமல், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், உன் கூட இருக்காமல் போனால் உனக்கு எப்படி இருக்கும்? அதை நீ யோசிச்சு பாரு. உனக்கு அந்த லைஃப் பிடிக்குமா? அது சுகா இல்லை, அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. என் தயம் எனக்காக மட்டும்தான் இருக்கணும், என் கூட மட்டும்தான் இருக்கணும். இதுக்கு பேர் தான் லவ். ஹாப்பியாக சொல்லுடா, என் தயம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான், என் கூடவே இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக சொல்கிறான் என்கிட்ட. அதை கேட்டு நானும் ஹாப்பியாவானே? இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு அவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சொல்ல வேண்டிய விஷயத்த இப்படி சோகமாக சொல்லிகிட்டு இருக்க. அவன் எவ்வளோ தான் அவனை கஷ்டப்படுத்தினானோ அவன் தானே அவனை கேர் பண்ணிக்கிறான், அவன் தானே அவனை பார்த்துக்கிறான். அதெல்லாம் நீ யோசிக்கிறியா? இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவன் வருவான். இந்த மாதிரிலாம் மூஞ்சி வச்சுட்டு இருக்காம அளவாக சிரித்து பேசு, சரியா? இதை பற்றி எதுவும் யோசிக்கக்கூடாது. தேங்க்ஸ் சுகா. எதுக்கு? உங்கள்கிட்ட பேசுனதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது. சரி, நான் கிளம்பவா? இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகிடுச்சு. தயாங்க இன்னும் வீட்டுக்கே வரல. ஜங்குக் தான் தயாங்க கால் பண்ணுறான், தயாங்க அங்கே அட்டன் பண்ணுறான். ஹலோ தயாங். சொல்லு ஜங்குக், இப்போ ஓகேவா உனக்கு? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? அது கொஞ்சம் ஒர்க்கு, அதான் நைட்டில் ஒர்க் பண்ணலான்ட்டு. வீட்டுக்கு வந்து பண்ணலாம்ல, எப்போதும் அப்படி தானே பண்ணுவேன். இல்லை, நீ கொஞ்சம் ரெஸ்ட் கேட்டியா, அதான் நான் அங்கே ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்டேன். நாளைக்கு காலைல வரேன். என்ன அப்போது நைட்டு வரமாட்டியா? இல்லை ஜங்குக், நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. நான் வந்தால் உனக்கு டிஸ்டர்பாக இருக்கும், அதான். தயாங் அப்போலாம் இல்லை தயாங், நீ கிளம்பி வா. இல்லை ஜங்குக், நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. நான் மார்னிங் வந்து ஒன்று பார்க்குறேன், சரியா? நீ சாப்பிட்டல? நான் சாப்பிட்றதுலாம் இருக்கட்டும், நீ வரப்போறியா இல்லையா? இல்லை ஜங்குக், ஒர்க் நிறையா இருக்குது, நான் முடிச்சுட்டு தான் வருவேன். நீ படுத்துங்க, மார்னிங் பார்க்கலாம், ஓகேவா? குட் நைட். தயாங் என்ன கட் பண்ணிட்டான். அப்போ சுகா சொன்ன மாதிரி இவன் மாறிடுவானா? இல்லை அப்பெல்லாம் மாற மாட்டான். இவன் ஜங்கு காலைல ஏன்டா அப்படி அவன்கிட்ட பேசினேன், அவன் அதனால கூட ஹர்ட் ஆகிருக்கலாம். மார்னிங் வந்தோன்னா சாரி கேட்கணும். இப்போ அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஜங்குக் இப்படி வேக்கப் ஆகிட்டு தயாங்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கு. ஒரு 9 o'clock போல் தயாங் தான் வீட்டுக்கு வரான். தயாங் வந்துட்டியா? ஏய், நானும் ஃப்ரெஷ்அப் ஆகலை, நான் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், தள்ளு. ஏன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், தள்ளு, கட்டிலாம் பிடிக்காத. இப்போ தயாங் தான் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வரான். இப்போ ஜங்குக் தான் ஓடி போய்ட்டு அப்படி தயாங்க ஹக் பண்ணிக்கிறான். தயாங் என்னாச்சு, மிஸ் பண்ணியா? ரொம்ப. நேற்று அந்த திட்டுனா அம்மா வீட்டுக்கு போகிறேன், எனக்கு 2 days ரெஸ்ட் வேணும் அப்படி இப்படின்னு. சரி, நீ கிளம்புறியா? உங்கள் அம்மா வீட்டில் போய் விட்டு வரவா? இல்லை வேணாம், நான் இங்கே இருக்கேன். ஏன்? இல்லை பரவாயில்ல, நான் உன் கூடவே இருக்கேன். நீ தானே கேட்ட ரெஸ்ட் வேணும்ன்ட்டு. 1 week அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு நானும் யோசிச்சு பார்த்தேன். சரி, அதான் இன்றைக்கி போயிட்டு உன்னை விட்டுருவலான்னு யோசித்தேன். கிளம்புறதா கிளம்ப ஒன்று விட்டு வரேன். இல்லை நானும் போகல. என்ன எல்லாம் கேட்காமே வருது? அதெல்லாம் அப்படி தான். ஓ சரி, எனக்கு பசிக்குது, சாப்பிட போகலாமா? சரி வா. என்ன தூக்கிட்டு போ. தூக்கிட்டு போகணுமா? ஆமாம், நீ தானே தூக்கிட்டு போவா, அப்புறம் என்ன? ஓ சரி வா.
ட்ரிப்ஸ் ஏற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் ஏறின மாதிரி இருக்கு. ஆ ஆ தயம். சரி வா. ம் என்ன பார்த்துட்டு இருக்க? சாப்பிட்றா. ஊட்டி விட மாட்டியா? நீ தானே பண்ணுவா இப்போ என்ன? ஆகாமே ஆ தயங்கா. ம் என் மேலே கோவமாக இருக்கியா? இல்லையே, நான் எதுக்கு உன் மேலே கோவப்பட போகிறேன்? இல்லை, எல்லாமே இப்போ நான் தான் பண்ணுறேன், நான் தான் கேட்குறேன். நீ ஏன் எதுவுமே பண்ணலையே? என்ன பண்ணும்? அது இப்போ கூட நான் தான் ஹக் பண்ணேன், நான் தான் கிஸ் பண்ணேன், நான் தான் தூக்க சொன்னேன், நான் தான் சாப்பாடு விட்டு விட சொல்கிறேன். நீ ஏன் தானே பண்ணுவ? ஆமாம், அப்போ ஏன் பண்ணல? இதெல்லாம் நான் பண்ணுறது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் பண்ணல. அப்படியெல்லாம் இல்லை. இப்போ பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். நேற்றுலாம் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? எனக்கு சாப்பாடே இறங்கல நேற்று நைட்டு. அப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் உனக்கு இறங்குமா? இல்லை. அப்போ என்னை விட்டு போகிறேன்னு சொல்கிற? அது ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன். அன்றைக்கி நைட்டு நீ எப்படி பண்ண? அதனாலே எனக்கு உடம்பு முடியாமல் போச்சுல. அந்த கோவத்தில் அந்த மாதிரி பேசிட்டு தயம். சாரி. ஏய், எதுக்கு சாரி? நான் கேட்டேன்னா அவங்ககிட்ட. நேற்று உன்னை திட்டேன்னா அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு. சாரி தயம். இங்கே பாரு பேபி, நான் தான் சாரி கேட்கணும். நான் தான் ரொம்ப ஓவராக பண்ணிட்டேன். உனக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்கணும். அதெல்லாம் பண்ணாமல் என் மேலே தான் தப்பு. அதெல்லாம் இல்லை, நீ என் மேலே அவ்வளோ லவ்வில் தானே பண்ணுற. ஓ, இப்போ தான் புரியுதா உனக்கு? இல்லை, எனக்கு புரியும். இருந்தாலும் சில சமயம் கோவம் வரும், அவ்வளோதான். நீ என்ன தான் கோவப்பட்டாலும், நீ என்ன வேணான்னு கூட சொன்னாலும் நான் ஒன்றை விட போகிறது கிடையாது. 24/7 உன் கூடவே தான் இருப்பேன். உன்னை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நீ கோவப்பட்டுக்கோ, கோச்சிக்கிறதுனாலும் கோச்சிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 7 days 5 days தான் எனக்கு. என்னடா என்ன? இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் டைம். இப்போ ஸ்விம்மிங் பூலில் தான் காமிக்கிறாங்க. தயங்க தான் உள்ளே குளிச்சிட்ருக்கான். ஜங்குக்கு அங்கே உள்ள ஸ்லாப்பில் உட்காந்துட்டு தயங்க தான் பார்த்துட்டு இருக்கான். ஏய், என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் முழுங்குற மாதிரி? என்ன கதை? ஒன்றும் இல்லையா? பார்வை சரியில்லையா? காம பார்வையால் இருக்கு. அதை நான் சொல்லணும் தயம். உன் பார்வை தான் அப்படி இருக்கும். எப்படி? காம பார்வையா? ஓ, என் பார்வை தானே அப்படி இருக்கும். இப்போ உன் பார்வை அப்படி இருக்கு. இல்லை, அப்படி தான் இருக்கு. இல்லை. இல்லையா? அப்படி இல்லையா? இல்லை. தயங்க அப்படி ஜங்கு கிட்ட வந்துட்டு அவன் கையை அப்படி நீட்டுறான். ஜங்குக்கும் என்னன்னு புரியாமல் அவன் அப்படி கை கொடுக்குறான். தயங்க அப்படியே பிடிச்சி இழுக்கிறான் ஜங்குக்கு. ஜங்குக்கு அப்படியே தொப்புன்னு ஸ்விம்மிங் பூலில் தான் ஒழிக்கிறான். தயங்க ஏன்டா அப்படி பண்ணா? என்ன பண்ணா? தயம் மேலே உட்காந்துட்டு ஒரு மார்க்கமாக பார்த்துட்ருக்கியா? எனக்கு இங்கே மூடாவதா இல்லையா? உனக்கு தான் ஆகுமே. அதான் ஆயிடுச்சே. இங்கே பண்ணலாமா? பண்ண வேணான்னு சொன்னால் விடவா போகிற? விட மாட்டேன். அப்புறம் என்னடா கேள்வி? இப்போ தயங்க தான் ஜங்கு கூட பேண்டையும் அவன் இன்னொரு வரையும் அவுத்தப்படி தூக்கி போடுறான். இப்போ ஜங்கு கூட பாட்டமில் ஒன்றுமே இல்லை. என்னை விட என் முன்னாடி ரொம்ப மூடில் இருக்கா மாதிரி இருக்கு. தயம் அப்படி பார்க்காதப்போ கை வச்சு மறைச்சா மட்டும் மறைய போதான் என்ன? கையை விட பெருசாக தான் இருக்குது. தயம் உன்னை விட இல்லை, உனக்கு தான் ரொம்ப பெருசு. அந்த பெருசாக விடுறதுக்காக தான் ஒன்று ஆண்டவன் எனக்கு படுத்திருக்கான். தயம் வைக்கம்மா. இல்லை, வேற. ஆமாம் பேபி. வா, அந்த கார்னருக்கு போகலாம். ஜங்குக் அப்படியே திரும்ப
திரும்பினல தயம் ஜங்கோக் என்ன திரும்புடா. என்னடா லிப்ஸ் இது? இந்த லிப்ஸில் அந்த பியர்சிங் இருக்கே. தயம் இந்த நெக்கு, அந்த சைடில் உள்ள மோல், இந்த செஸ்டில் உள்ள டேட்டோ, அப்புறம் இந்த செஸ்ட் எவ்வளோ பெருசாக வச்சுருக்க. பொண்ணுங்களுக்கு கூட எவ்வளோ பெருசாக இருக்காதுடா. ஆனால் உனக்கு இப்படி இருக்கு. தயம் 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 அப்புறம் இந்த இடுப்பு இருக்குல்ல, பொண்ணுங்கள்லாம் வச்சு உன்னை கம்பேர் பண்ணவே கூடாதுடா. நீ அதுக்கும் மேலே பொண்ணுங்க என்ன பொண்ணுங்க, உன்னை அப்படியே செதுக்கியிருக்கான் அந்த கடவுள் எனக்காகவே. அதுவும் இந்த ஹிப்பு. தயம் என்னடா பண்ணுற? தயம் தான் அவனோட ஃபேஸை செங்க கூட ஹிப்பில் வச்சு அப்படி ஒரு மாதிரி ரப் பண்ணுறான், வச்சு தேய்க்கிறான். தயம் கூசுது. தயம் தயம் மேலே வாடா. இந்த இடுப்புக்கு நான் அடிமைடா, அடிமை. தயம் நான் கேட்கவா? என்ன கேளு. கொஞ்ச நேரம் கையை வச்சு சும்மா இருக்கிய. நீ படும் கேளு, வாய் தானே பேசுது. கேளு. இப்படி கிஸ் பண்ணா நான் எப்படி கேட்பேன் தயம்? கேளு பேபி, என்ன கேட்கணும் உனக்கு? நான் இல்லாமல் ஒரு நாள் கூட நீ இருக்க மாட்டியா? மாட்டேன், ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு இருக்க மாட்டேன். வாரத்தில் 7 நாளுமே, ஒவ்வொரு நைட்டும், ஒவ்வொரு பகலும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் எப்போதுமே உன் கூட இப்படி ஃபக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிப்போடா போக முடியலையே. தயம் ஐ லவ் யூ. லவ் யூ பேபி. தயம் டே Fuck you. fuck you too. Jungkook. தயம் நிபுணா